ஆண்டின் புதுக்காலம் 33வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி மாற்கு 13வது பிரிவு, அருள்வாக்குகள் 24 32 வரை. நாம் திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி வாரத்திற்கு முன்னாள் வாரத்தில் இருக்கிறோம். அடுத்த ஞாயிறு கிறிஸ்து அரசர் பெருவிழா. அதற்கடுத்தது புதிய திருவழிபாட்டு ஆண்டு திருவருகை காலத்தோடு தொடங்குகிறது. திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரங்களிலே உலக முடிவு பற்றிய நற்செய்தியை திரு அவை தந்து நம்மை அதற்கேற்ப தயாரிக்க அழைப்பு விடுக்கிறது. மார்க்கு குறிப்பிடுகின்ற உலக அழிவு எப்படி இருக்கும் என்று துல்லியமாக சொல்லப்படாவிட்டாலும் இப்போது உலகம் எவ்வாறு அழிந்து கொண்டு வருகிறது என்பதை அதனுடைய வர்ணனை சுட்டிக்காட்டுகிறது. உலக அழிவு என்பது ஒரு தொடர் நிகழ்வு. அது இயேசுவின் காலத்திலிருந்து இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இயேசு சொன்னபடியே எருசலேம் ஆலயம் அழிக்கப்பட்டது. ஆங்காங்கே இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டன. வாகனங்களில் இன்று வெளிவரும் கார்பன் மோனாக்சைடு புகையால் காற்று மாசடைந்து வளிமண்டலத்தில் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஓசோன் குடை ஓட்டை போடப்பட்டு அந்த குடையிலிருந்து வெளியேறுகின்ற சூரிய கதிர் வெப்பம் மனிதனை பல நோய்க்கு இட்டுச் செல்லுகிறது, அழித்து வருகிறது. தண்ணீர், ரசாயன கழிவுகள் ஆங்காங்கே ஆறுகளில் கலக்கப்பட்டு தண்ணீரில் மாசு கலந்து குடிக்க முடியாத அளவிற்கு சில ரசாயன கழிவுகள் கேன்சர் நோயை ஏற்படுத்தி மனிதர்களை அழிக்கின்ற அளவிற்கு இன்று உலகம் சென்று கொண்டிருக்கிறது. நிலம், ரசாயன கழிவுகளும் அணு கழிவுகளும் பல இடங்களில் கொட்டப்படுவது, மண் அரிப்பு ஏற்படுவது, மண் மலட்டுத்தன்மை, இவைகளெல்லாம் அழிவின் அறிகுறிகள். நிலச்சரிவு, காட்டில் ஏற்படுகின்ற தீ, மனித பொறுப்பற்ற தனத்தால் நிகழும் தீ விபத்து, சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்கால் உலகம் அழிந்து கொண்டே இருக்கிறது. போர் முழக்கங்கள் குண்டுமழையாக பொழியப்படுகின்றன. அதோடு பொருளாதார வீழ்ச்சியும் ஆங்காங்கே அதன் கோரமுகத்தை காட்டி ஏழைகளை அழித்துக் கொண்டிருக்கிறது. எனவே உலகம் சிறிது சிறிதாக ஆனால் சீராக அழிந்து கொண்டு வருகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மானுட மகனுடைய வருகைக்கும் இதற்கும் என்ன தொடர்பு? மானிட மகன் என்ற சொல்லாடல் மார்க்கு துன்புறும் இறக்கும் சக்தியற்ற இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மணிமகுடம். இப்படிப்பட்ட அழிவுகள் ஏற்படும் போது இந்த துன்புறும் இறக்கும் மெசியா வல்லமையோடு வருவார். அழிவு கடவுளின் பிரசன்னத்தை அறிவிக்கிறது என்பதை கேட்பதற்கே வியப்பாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. மார்க்கு இயேசுவை சக்தியற்ற ஒருவராக சித்தரிக்கிறார், பலவீனமான ஒருவராக சித்தரிக்கிறார். இயேசு சிலுவையில் துன்பப்பட்டு மரித்தது சக்தியற்ற இயேசுவுக்கு மிகச்சிறந்த உதாரணம். இறையாட்சியின் வருகை திடீர் பேரழிவால் நிகழ்வது அல்ல, மாறாக இயேசுவின் சக்தியற்ற வழியை பின்பற்றும் மக்களால் படிப்படியாக இந்த உலகத்தில் மாறும் நிகழ்வே ஆகும். இயேசுவின் செயல்கள் அனைத்துமே மனிதர்கள் பார்வையில் வலுவற்ற செயல்கள். வெறுப்பு உமிழப்படும் இடத்தில் நான் அன்பை வெளிப்படுத்துகிறேன் என்றால் இயேசுவின் வலுவற்ற செயலில் நான் ஈடுபடுகிறேன். பகைமையும் பழிவாங்கும் உலகில் நான் மன்னிப்பை அருளினேன் என்றால் நான் இயேசுவின் சக்தியற்ற செயலை செய்கிறேன். தனிமையில் வாடும் பெரியவர்களுடைய தனிமையை போக்க என் நேரத்தை நான் தியாகம் செய்கிறேன் என்றால் நான் வலுவற்ற இயேசுவை பிரதிபலிக்கிறேன். கோபத்தீயை அணைக்க இரக்கத்தோடு செயல்படுகிறேன் என்றால் நான் இயேசுவின் பலவீனத்தில் பங்கெடுக்கிறேன் என்று பொருள். மனிதன் தன் சுயநலத்திற்காக உருவாக்கிய சாதிய பாகுபாடுகளை கடந்து எல்லோரையும் சகோதர சகோதரிகள் என்று உணர்ந்து சக்தியற்ற இயேசுவை பிரதிபலிக்கிறேன் என்றால் அதுவும் இறையாட்சியை கொணருகின்ற செயல். கிறிஸ்துவின் வலுவற்ற செயல்கள் அனைத்தும் யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை ஒருங்கிணைக்கும். இப்படி இயேசுவின் வழியில் வாழும்போது இந்த உலகம் சிறிது சிறிதாக மாறி இறையாட்சியின் தளமாக மாறும். மனிதர்கள் வலுவானது, பலமானது, சக்தி வாய்ந்தது என்று கருதும் அதிகாரத்தாலும் பதவியினாலும்
இறையாட்சியை கொணர முடியாது. சக்தியற்ற ஒன்றாக இந்த உலகம் கருதும் அன்பாலும் நன்றி உணர்வாலும் மன்னிப்பாலுமே இறையாட்சி மண்ணில் துளிர்விடும். அதற்கு இன்று வரும் அத்திமர உவமை சான்று. வலுவின்மைக்கு எடுத்துக்காட்டான இயேசுவின் வாழ்வும் வார்த்தையும் ஒரு நாளும் அழிந்து போகாது. இயேசுவின் வார்த்தைக்கு செவிமடுத்தால் நம்முடைய மனதையும் மனப்பான்மையையும் நம்முடைய பார்வையையும் மாற்றி பழைய வாழ்க்கை முறையை அழித்து மனமாற்றத்தை உருவாக்கும். எனவே உலக அழிவு எப்போது வரும் என்பது மகன் உட்பட யாருக்கும் தெரியாது. தந்தையானவர் மட்டுமே அதை அறிவார். அதுவரை இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை. உலக அழிவை பற்றிய இலக்கியம் நமக்கு நம்பிக்கை நாற்றை விதைக்கிறது என்பதை உணர்ந்து மானிட மகன் வல்லமையோடு வரும் வரை அவரது பலவீன செயல்களை, சக்தியற்ற செயல்களை செய்து நாம் அவரை வரவேற்போம். ஆமேன்.